பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நாம் வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு எத்தனையோ விதமான பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வந்த போதிலும் அவர் வாயிலிருந்து ஒரு தூஷணமான வார்த்தைகளோ அல்லவென்றால் ஒரு மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ வந்ததாக நாம் வாசிக்கவில்லை. இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நம்முடைய வார்த்தையினாலே நாம் தீர்க்கப்படுவோமாம். நம்ம நீதிமான் என்று தீர்க்கப்பட்டாலும், நாம் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டாலும், எந்த காரியத்தினால நம்ம தீர்க்கப்படுகிறோம்? நம்முடைய வாயின் வார்த்தைகளினால. பாருங்க, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை பேசணும், என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு நாமளே நீதி கற்பித்து கொண்டு இருக்கிறோம். நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா? நான் அந்த தப்பு பண்ணலை, இந்த தப்பு பண்ணலை, நான் என்ன அவ்வளோ பெரிய பாவமாக பண்ணிட்டேன்னு சொல்லி நமக்கு நாமளே சுயநீதி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம நியாயம் தீர்க்கப்படுகிறது நம்ம வாயின் வார்த்தைகளில் இருக்கிறது. சற்று யோசித்து பாருங்களேன், நம்ம வாயின் வார்த்தைகளில் நம்ம சுத்தமாக இருக்கிறோமா? மற்றவங்களை பற்றி அவதூறாக பேசுகிறது தப்பு. மற்றவங்க இல்லாத நேரத்தில் அவங்கள பற்றி தேவையில்லாத காரியங்களை பேசுகிறது தப்பு. யாரோ ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிற ஒரு சில வார்த்தைகள், அவங்க இல்லாத போது நம்ம செய்கிறது மற்றவங்களுக்கு அவங்கள பற்றின தப்பான அபிப்பிராயத்தை நம்ம கொடுக்குறோம். அதனால ஒரு நல்ல உறவில் ஒரு விரிசல் உண்டாகுது. இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்குது. வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லுது, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி. ரெண்டகம்னா என்னது? ஒரு காரியங்கள் ரெண்டு பட்டு போகிறது. ஒரு நல்ல மனுஷங்க ரெண்டு பேர் நல்ல நட்பாக இருக்காங்க. யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தையினால் அந்த நட்பு முறிந்து போனது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம்? அந்த நட்பாக இருந்த ரெண்டு பேரையும் ரெண்டகம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். எதை வச்சு ரெண்டகம் பண்ணினாங்க? வார்த்தையினால். ஏதோ ஒரு வார்த்தைகள் அவங்கள பற்றி இவங்ககிட்ட சொல்லி, இவங்கள பற்றி அவங்ககிட்ட சொல்லி அந்த நட்பை என்ன செஞ்சிட்டாங்க? பிரிச்சுட்டாங்க. அது சாதாரண விஷயமாக தெரியும் உலகத்தில் பார்க்கும்போது. ஆனால் வேதாகமத்தின்படி பார்த்தீங்கன்னா அது என்ன பாவத்துக்கு ஏதுவாக இருக்கான்? பில்லி சூனிய பாவத்திற்கு ஏதுவாக இருக்கான். நம்மளாம் சூனியம் வைக்கிறவங்கன்னு சொன்னால் யாராவது நம்புவோமா? ஆமாம் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை. இப்போ எவ்வளோ பெரிய பாவம்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் யாருடைய குடும்பத்தில் சண்டைகளோ இல்லை யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு மனஸ்தாபங்களோ இந்த மாதிரி சம்பவங்கள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம்? பில்லி சூனிய பாவத்தை பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல நல்லா ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்துட்டு வெளியே போய் மற்றவங்கள தூஷணமாக பேசுகிறதும் அவதூறாக பேசுகிறதும் இருந்தால் எப்படி ரெண்டு காரியங்களும் நல்லதும் கெட்டதும் எப்படி ஒரே இடத்துலேருந்து வர வாய்ப்பே இல்லை. அப்போது நம்மக்கிட்ட ஆண்டவர் வாசம் செய்யவே முடியாது. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கே உருவாகுது? இருதயத்தில் உருவாகுது. இருதயத்தில் நம்ம நினைக்கிறத தான், உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதனால் நம்ம வாயின் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. உங்களால் தேவையில்லாத காரியங்களை பேசாமல் இருக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு வாயை திறக்காதீங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, நான் பேசவே கூடாது, நான் அமைதியாகவே இருந்துக்கிறேன், என்னை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா அவர் நம்ம வாய்க்கு காவல் வைப்பார். நம்மை பரிசுத்தமாய் வாழ வழி செய்வார். அவரோடு கூட இருந்து அவரை போலவே வாழ்ந்து அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.